அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது நல்லதா அப்படின்னா நல்லது இல்லை. அப்ப நல்லது இல்லை அப்படிங்கும்போது இந்த கர்மா ஏன் நமக்கு இந்த மாதிரி சேருகிறது? பெரும்பாலான ஜாதகத்தில் திருமண தடைகளுக்கு காரணம் என்ன சொல்லலாம்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை. சுக்கிரனுக்கு 5ல் ராகு, 7ல் ராகு, 9ல் ராகு வரும்போது கண்டிப்பாக ராகு இருந்தாலே அது எதை பாதிக்கும் என்று சொன்னால் திருமணத்தை பாதிக்கும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் என்ன சொல்லலாம், கருத்து மோதல்களை உருவாக்கி இது இது ஜோதிடத்துல சுக்கிரன் என்று சொன்னாலே சிற்றின்பம், ராகு என்று சொன்னாலே போகம். இவங்க 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்ப அதற்கு ஏத்த மாதிரி ஜாதகத்தை அமைக்கணும். எப்பயுமே என்ன சொல்லலாம்னா, என்னுடைய கேரக்டருக்கு தக்கன ஒரு கேரக்டர் எனக்கு சேர்த்தா நல்லா இருக்கும். என்னுடைய கேரக்டர் எதிர்மாறான ஒரு கேரக்டர் என்கிட்ட என்ன சொன்னா ஃபைட்டிங் தானே நடக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம், ரைட்டு, செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோசை பொண்ணு ஒன்றும் செய்யாது அப்படிம்பாங்க. என்ன காரணம்னா இவனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய சக்தி அந்த பெண்ணிடம் இருக்கணும். அதுவாக அப்பாவியாக இருந்து இவன் என்ன சொன்னான்னா AK-47 துப்பாக்கி வச்சுட்டு என்ன சொன்ன இருக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அது பாவம் என்ன சொன்னா, வேண்டாம் ஜாமி, உன்ட்ட என்னால குடும்பம் நடத்த முடியாது, நான் என்ன சொன்னா வாழ்க்கையில அப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவதற்கு காரணம் எல்லாம் ஜாதகத்தில் இன்றும் உண்டு. ஜாதகமே என்ன சொன்னா, இப்ப என்னுடைய லக்கணத்திற்கு எந்தெந்த ஆதிபத்தியமுடைய லக்கணங்கள் வந்தால் அந்த சம்பாசனைகள் நல்லா இருக்கும். நான் ரொம்ப ரசிச்சு பேசக்கூடிய சந்தர்ப்பம் வந்திருக்கும். நிறைய நேரம் உட்கார்ந்துருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்கும். நிறைய அவங்க போகும்போது நிறைய அவங்க கேட்காமலே சில விஷயங்களை டிராயர்ல இருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி இருப்பாங்க. இதற்கு நம்மளுடைய லக்கணங்களுக்கும் அவர்கள் லக்கணங்களுக்கும் உள்ள ஒரு பரஸ்பர ஒற்றுமை வேண்டும். சில பேர் வந்தவொடனே என்ன சொல்றான்னா பிச்சுக்கிட்டு ஓடுவோம், அஜிஜோ அப்படிமா. அது நான் அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன், சரி இது நமக்கு செட் ஆகாதால். அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது சிற்றின்பம் சார்ந்த ஒரு தனியாத ஒரு தாகம். ஆனால் தனியாத தாகம் அதுவே தோஷம். தனியாத தாகம் அதுவே தோஷம். அப்ப இவர்கள் 2 பேரும் நல்லவர்களா அப்படின்னா 2 பேரும் நல்லவங்க தான். 2 பேரும் நல்லவங்க தான் அப்படின்னா சுக்கிரன் என்ன சொன்னா மோகம், காமம். அவர் அனுபவத்தில் போகத்தில் உச்சநிலையை தொடக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவராக ராகு இருக்கிற காரணத்தினால இதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம இது ஏன் சுக்கிரன் ராகு சேர்க்கை திருமண தடையை கொடுக்கும். அந்த திருமண தடையை கொடுப்பதற்கு பாலியத்துல திருமணம் பண்ணணும்னப்போ பாலியத்தில் தவறான பாலியல் உறவுகளை ஏற்படுத்தி விடும். இது யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. திருமண தடையை கொடுக்கும் அப்படின்னா திருமண தடையை கொடுக்கும் வாஸ்தவம். ஆனால் பாலியல் சார்ந்த தவறான உறவுகளை இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை கொடுத்து விடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? குழந்தைகள் ஜாதகத்தில், பெண்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் ஆண்கள் ஜாதகத்தில் இருந்தாலும், கல்யாணம் முடித்தவர்களாக இருந்தாலும், கல்யாணம் முடிச்சு எந்த வயதினராக இருந்தாலும் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யும்னா, ஒரு சுக்கிரன் ராகு சேர்க்கை இப்ப ஒருத்தருக்கு சுக்கிர திசையில் ராகு புத்தி நடக்குது 3 வருஷம், அல்லது ராகு திசையில் சுக்கிர புத்தி நடக்குது. இந்த 2ம் டேஞ்சர். டேஞ்சர்னா என்னன்னா ஓரளவு நமக்கு அந்த வயதுக்கு உள்ள இல்லற சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் அதில் தவறுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. முதல் ஒரு பாயிண்ட குறிச்சுக்கிடு.
சரி, இல்ல எனக்கு தான் 60 55 60 வயசு ஆச்சு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கேள்வி வந்து கண்டிப்பா கேட்பீங்க. பிறர் அந்த மாதிரி உறவு உறவில் ஈடுபடுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க நேரிடும். அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, கண்டிக்க மனமில்லாமல் அதற்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஓகே டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒண்ணு, நாம் தவறு பண்ணுதல், பிறருடைய தவறுக்கு துணை போதல். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கும். இது யார் வெளியே சொல்றது இல்லை. என்ன காரணம்னா, ஜோதிடத்துல வந்து என்ன சொன்னா, இனிப்பவே பேசிட்டு போறோம், ஆனால் பெரும்பாலான கசப்புகள் வந்து ரகசியமாக இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை யாரும் வந்து என்ன சொன்னா, ஒரு பொது வெளியில இதை வந்து எப்படி பேசுறது அப்படின்னு ஜோதிடர்கள் தயக்கத்துடன் இருக்கலாம், அல்லது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சுக்கிரன் ராகு சேர்க்கையோ, ராகு சுக்கிரன் சேர்க்கையோ சிற்றின்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு மைனஸை கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காலத்திற்கும் இறக்கின்ற காலம் வரை அதோடைய இன்டென்சிட்டிவை வந்து கண்டிப்பாக விடாது. அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செஞ்சுக்கிடணும், இந்த மாதிரி வந்து உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய சக்தி இந்த 2 கிரகத்திற்கும் உண்டு. உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய சக்தி, சல்லாபத்தை வந்து பார்க்கக்கூடிய, அதாவது நான் மாங்காய் திங்கல, எனக்கு அந்த வயசு இல்லை, ஆனா மாங்காய் திருடுறவனை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் வரும். அப்ப மாங்காய் திருடுறவனை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அதுவும் கிரகத்துடைய செயற்கை தான். அப்ப இதுதான் உண்மையிலும் உண்மை. இதை எல்லா மனிதர்களுமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஜாதகத்தில் இருந்தால் மிக மிக கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். குழந்தைகள் வந்து என்ன சொல்லலாம், ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்தால் 17 வயது முதல் அவர்களுடைய வயது முதிர்வு வரைக்கும் வந்து என்ன சொன்னா அவர்கள்ட்ட சொல்லிடணும், இந்த மாதிரி எல்லாம் இந்த கிரக சேர்க்கை இருக்குது. அதற்கு ஏற்ற மாதிரி சுக்கிரன் ராகு சேர்க்கை நமக்கு இருக்கிறதா, ஓகே, அதே சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிற மாதிரி வந்து என்ன சொன்னா, ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் இணைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது என்ன சொன்னா பிரச்சனையை தராது. பிரச்சனையை கண்டிப்பா தராது. பிரச்சனையை தராதுன்னா இவர்கள் இருவருமே வந்து என்ன சொன்னா சரிசமமாக வந்து என்ன சொல்றான்னா அந்த கிரக சேர்க்கை இருக்கிற காரணத்தினால வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. அதே சமயத்துல இல்லாத மாதிரி இணைத்து வைத்து விட்டோம் என்று சொன்னால், இல்லாத மாதிரி எனக்கு சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கு, எனக்கு எதிராளி என்று சொல்லக்கூடிய மனைவியோ அல்லது கணவரோ சுக்கிரன் ராகு சேர்க்கை இல்லாமல் ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்தாலும் போதும், தாக்கு பிடிச்சு இருந்துருவாங்க. இல்லைன்னா தாக்கு பிடிக்க முடியாது. இது செக்ஸுவல் லைஃப்ல வந்து என்ன சொல்றேன்னா ஒரு விதமான வந்து கொச்சைத்தனமான உறவு முறைகளை வந்து உண்டாக்கி வந்து என்ன சொன்னா வக்கரமான புணர்ச்சியை வந்து உண்டாக்கக்கூடிய தன்மை வந்து வந்துரும். இது யாரும் வெளியவா சொல்ல முடியும்? வெளியெல்லாம் சொல்ல முடியாது. சில விஷயங்களை வந்து நான் பேசுறேன்னா வந்து என்ன சொன்ன இறைவன் இட்டை கட்டளை, இதை பேசு என்று சொல்லுகிறது, பேசுறேன். அதே சமயத்துல வந்து என்ன சொன்னா சில பேர் பேச மாட்டாங்க, நான் வந்து கண்டிப்பா பேசுவேன். என்ன காரணம்னா ஜோதிடம் என்பது 12 கட்டத்துல வந்து 12 கட்டத்துல 9 கிரகத்தை இணைச்சு வந்து என்ன சொல்லலாம்னா இதில் இருக்கிற ரகசியத்தை வந்து நம்ம படிச்சிருக்கோம். அந்த படிச்சிருக்கிறதுனால இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கையை பத்தி இந்த ரகசியங்கள் வந்து என்ன சொல்லலாம் காலத்திற்கும் அது ஒரு போதையை கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு போதை, ஒரு மயக்கம், அது இருந்து கொண்டே இருக்கும். அது வயதானால் என்ன சொல்றேன்னா வேறு மாதிரியான சூழலை நமக்கு பார்க்க வைக்கிறது. அல்லது நாம் வயது கம்மியானவர்களாக இருந்தால் இது வந்து நமக்கு வந்து என்ன செய்கிறது, அதை நாமளே அனுபவிக்க வைக்கிறது. இது ஒரு அசைவ உணவு மாதிரி. ஆனால் அதை நிறுத்த முடியாது. எனக்கு எந்த காலத்திலும் வந்து வெள்ளியும் கிடையாது, செவ்வாயும் கிடையாது, இரவும் கிடையாது, பகலும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய அற்புதமான கெமிஸ்ட்ரியிலே மோசமான கெமிஸ்ட்ரி சுக்கிரன் ராகு சேர்க்கலாம். இதுல வந்து என்ன சார், சுக்கிரனோட ராகு அல்லது என்ன சுக்கிரனுக்கு 5ல ராகு அல்லது 9ல ராகு, சுக்கிரனுக்கு 7ல ராகு, இப்படி இருக்கும். ஆனால் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை
இருந்தால் பொருளாதாரத்தில் வந்து பிரச்சனை வராது. பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது. ஏன்னா சுக்கிரன் என்று சொன்னால் சிறுபணத்திற்கு அதிபதி, ராகு என்று சொன்னால் பிரம்மாண்டம். அப்ப ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதாரத்தில் இவர்களுக்கு வீழ்ச்சி வராது. ஆனால் இவர்களுக்கு வீழ்ச்சி என்பது என்ன சொல்லலாம்னா வந்து அயன சயன போகத்தாலும் 8ஆம் இடம் சார்ந்த விஷயத்தாலும் தான். 8-12 தான். அதாவது வந்து சுக்கிரனுடைய ஆதிபத்தியமே 8ம் 12ம் வந்து என்ன சொல்லலாம்னா மறைமுகம். 8ஆம் இடம் என்பது மறைமுகம், 12ஆம் இடம் என்பது மறைமுகம். இந்த மறைமுகமான அந்த இருட்டில் தான் இந்த வேலைகள் நடக்கும். இது காலத்திற்கும் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால கவனமாக இருங்க. இந்த தோஷத்தை போக்குவதற்குண்டான வழி என்ன? இந்த தோஷத்தை வந்து போக்குவதற்குண்டான வழின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்ப இந்த தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி வந்து யாரிடம் இருக்கிறது அப்படின்னா கருமாரி அம்மனிடம் இருக்கிறது. திருச்சி பக்கத்துல சமயபுரம் மாரியம்மன் இருக்கு இல்லையா? அப்ப அந்த அம்மாவுடைய தலையில வந்து என்ன சொல்ற பாம்பு தான் இருக்கும். பாம்புனா ராகு. அந்த அம்மா பெண், சுக்கிரன் தானே. அப்ப அது ஒரு சக்தி பீடம். அப்ப இந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவர்கள் அடிக்கடி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் சமயபுரம் மாரியம்மனை அழகாக தரிசனம் பண்ணுங்க. சமயபுரம் மாரியம்மனை வந்து அடிக்கடி நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்க. அப்படி அடிக்கடி தரிசனம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா பொருளாதார மேன்மை வந்து அதிகமாயிரும். அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து வணக்கம் போடுறீங்களா? வணக்கம் போடுங்க, நல்லா வணக்கம் போடுங்க. அப்ப பொருளாதார வாழ்க்கை மேன்மை அடையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வந்து கண்டிப்பாக நடக்கும், பிரச்சனை எல்லாம் இருக்காது. அதே சமயத்துல வந்து என்ன சொன்னா அற்புதமான வந்து என்ன சொன்னா ஒரு பரிகார ஸ்தலம் என்பதை விட அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலம் என்பதை விட நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கைக்கு வந்து அற்புதமான பரிகாரம். நீங்க போயிட்டு வந்தாலே போதும், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டிய அவசியம் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவ்வளவு தூரத்திற்கு அந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு தேர்வுக்குண்டான ஸ்தலம் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றேன், தாத்தா பேசிட்டு இருக்கல, தாத்தா பேசிட்டு இருக்கேன். அப்ப வந்து என்ன சொல்றேன்னா அந்த சுக்கிரன் ராகு சேர்க்கைக்கு உண்டான தீர்வு என்பது சமயபுரம் மாரியம்மனை வந்து தயை கூர்ந்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ராகு காலத்தில் கும்பிடணும், அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வந்து தரிசனம் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய களங்கங்கள் வந்து கண்டிப்பாக களையப்படும். அதே சமயத்துல வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து அற்புதமான ரகசிய தீர்வுகள் கிடைக்கும், பிரச்சனை இருக்காது. அப்ப இதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இளமையில் வந்து 17 வயசு குழந்தைக்கு வந்து என்ன சொன்னா ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறது என்று நல்ல ஜோதிடரிடம் பார்த்து இருக்கிறதா, அது ஏதாவது வந்து என்ன சொன்ன சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ராகும் ராகுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறதா, அடிக்கடி சமயபுரம் மாரியம்மனை போய் கும்பிட்டு வாருங்கள். 51 அந்த சக்தி பீடங்களில் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லா பீடங்களையும் வணங்கியதற்குண்டான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நீங்கள் தயவு கூர்ந்து, இது வந்து ஒரு அற்புதமான சேர்க்கைன்னு சொல்ல முடியாது, ஆபத்தான சேர்க்கை. அந்த ஆபத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து எப்பயுமே மைனஸை பிளஸ் ஆக்கக்கூடிய சக்தி வந்து ஜோதிடத்துல இருக்கு. மைனஸை வந்து என்ன சொன்னா வந்து பிளஸ் ஆக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து ஜோதிடத்தில் இருக்குது. அந்த சக்தியை வந்து நாம் வந்து என்ன சொன்னா தெரிந்து கொள்ளணும். அதுக்காக ஜாதகத்துல வந்து அந்த மாதிரி ஒரு சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தாலும் அதை மீட்டு நாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி சமயபுரம் மாரியம்மனுக்கு உண்டு. அதனால் அற்புதமான தெய்வம். நான் போயிருக்கேன். ஆனால் நீங்கள் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருப்பவர்கள் காம குரோத விஷயங்களில் உங்களுக்கு வக்கரத்தன்மை உண்டு.
அந்த வக்கரத்தன்மை நமக்கு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு, வக்கரத்தன்மை என்று சொல்லக்கூடியது பிரச்சனை வராமல் இருப்பதற்கும், நாம் இல்லற வாழ்க்கையில் சுபிட்சமாக இருப்பதற்கும், சங்கடங்கள் இல்லாமல் இருப்பதற்கும், சுக்கிரன் ராகு ஜாதகத்தில் சேர்க்கை இருப்பவர்கள் சமயபுரம் மாரியம்மனை சென்று நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். அதனால இது நான் இந்த வீடியோக்குள்ள என்ன சொல்றேன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது பிறருடைய இல்லற உறவுகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும். அந்த சுக்கிர திசையில் ராகு புத்தியோ, ராகு திசையில் சுக்கிர புத்தியோ வரும்போது அப்படின்னு சொன்னேன். இது உண்மையான 100% உண்மைதான். சில பேருக்கு குருவோடைய பார்வை இருந்து, நல்ல கிரகங்களுடைய பார்வை இருந்து அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வராமல் போகலாம். இருந்தாலும் சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது ஆபத்தானது. ஆனால் பொருளாதார வளர்ச்சிக்கு பயங்கரமானது. அதனால் நமக்கு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவோம். அதே சமயத்தில் நம்முடைய கர்மாவை சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை ராகு காலம் அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரமாகிய பரணி பூரம் போராடம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் என்ன சொன்னா, அந்த ராகு காலத்தில் அன்றைய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது என்ன கிழமையோ அது ராகு காலத்துல போய் நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற அந்த வக்கரத்தன்மை சமன்படுத்தப்படும் என்று கூறி, நான் இந்த வீடியோவில் சுக்கிரன் ராகு சேர்க்கை, ராகு சுக்கிரன் சேர்க்கையில திசை அந்த காலங்கள் ஓடும்போது இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொன்னது எனக்கே கொஞ்சம் மனசுல கூச்சமா தான் இருக்கு. இருந்தாலும் மக்களுக்கு எதுவும் தெரியாது. அப்ப அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிடுவாங்க, பிள்ளைகளை ஜாக்கிரதையா வச்சுக்கிடுவாங்க, பிள்ளைகளை என்ன சொன்னா ஜாக்கிரதையா பார்த்துக்கிடுவாங்க என்று சொல்லக்கூடிய நோக்கத்திலும் அவர்களுக்கே இருந்தால் அவர்களே கவனமாக இருப்பார்கள் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் அந்த வீடியோ போட்டனே தவிர பெருமைக்காக எல்லாம் போடலை. ஏன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது எல்லாம் கொஞ்சம் மைனஸான விஷயம். அதனால எங்க அம்மா கர்மாரி தாயை வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக மாறும். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும், பொருளாதார செல்வங்கள் நன்றாக இருக்கும் என்று கூறி கர்மாரி அம்மனுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.